நகை கடைக்கு போனா கையில் மருதாணி வச்சுட்டு போங்க. விஷயம் தெரிந்தால் வியந்துடுவீங்க. விழா காலங்கள் என்றாலே பொதுவாக பெண்கள் கைகளில் மருதாணி, கோன் போன்றவற்றை போட்டு அழகு பார்ப்பார்கள். ஆனால் அப்படி போடுவதால் நமக்கே தெரியாமல் நிறைய நன்மைகள் உள்ளது என்பதை யாருமே உணர்ந்திருக்க மாட்டார்கள். ஆமாம், குறிப்பாக நகை கடைக்கு நகை வாங்க போகும்போது மருதாணி வைத்து சென்றால் அந்த நகை எவ்வளவு காலமானாலும் நம்மை விட்டு போகவே போகாதாம். இதுபோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டின் அமைதி அங்கு வாழும் மனிதர்களின் மனநிலையோடு நேரடியாக இணைந்திருக்கிறது. மனம் சீராக இருந்தால் முடிவுகள் தெளிவாக வருமா? முடிவுகள் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காக நகரும். அந்த ஒழுங்கை உருவாக்க நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட எளிய வழிகளில் ஒன்றுதான் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்வது. இது வெறும் அழகுக்கான அலங்காரம் மட்டுமல்ல, மனதுக்குள் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஒரு சின்ன அடையாளமாகவே அவர்கள் இதை பார்த்தார்கள். மருதாணி கையில் இருக்கும்போது பொருளாதார விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு தெளிவு உருவாகும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக நகை வாங்க செல்லும் போது மருதாணி வைத்துக் கொண்டால் அந்த நகை வீட்டில் நிலைத்து நிற்கும். அதை அடமானம் வைக்கக்கூடிய நிலை வராது என்றும் கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால், நாம் நல்ல நிமித்தத்துடன் வாங்குகிறோம் என்ற மனநிலை அதை செலவாக அல்ல சேமிப்பாக பார்க்க வைக்கும் அந்த எண்ணமே பணத்தை பாதுகாக்கும் ஒரு உளவியல் கட்டுப்பாடாக மாறுகிறது. முக்கியமாக பேச்சு, ஒப்பந்தம், குடும்ப முடிவுகள் போன்றவற்றுக்கு செல்லும் முன் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்வது அந்த விஷயம் நல்ல முடிவை அடைய உதவும் என்ற நம்பிக்கை உள்ளது. காரணம், மருதாணி கையில் இருப்பது மனதுக்குள் தைரியத்தையும் வார்த்தைகளில் தெளிவுகளையும் உருவாக்குகிறது. நம்பிக்கையுடன் பேசும் ஒருவர் எதிரில் இருப்பவருக்கும் அதே நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். அதனால் பேச்சு வாதமாக மாறாமல் புரிதலுடன் முடியும் சூழல் உருவாகிறது. மருதாணி எந்த விசேஷ நாளாக மட்டும் என்று கட்டுப்பாடு இல்லை. தினசரி வாழ்க்கையிலும் இதை கைகளில் வைத்துக் கொள்ளலாம். இது உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தரும். கைகளில் சேரக்கூடிய அதிக சூடு, மன அழுத்தத்தால் உருவாகக்கூடிய பதற்றம், எரிச்சல் போன்றவை மெதுவாக குறையும். நீண்ட நேரம் எழுதும் வேலை பார்ப்பவர்கள் அல்லது மொபைல், கணினி பயன்பாடு உள்ளவர்களுக்கு கூட இது ஒரு சின்ன நிம்மதியை தருகிறது. தூக்கம் சரியாக வராதவர்களுக்கு மருதாணி உதவியாக இருக்கும். உடலில் சூடு அதிகமாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்காது. மருதாணி உடல் சூட்டை சமநிலைப்படுத்துவதால இரவுல மனமும் உடலும் தளர்ந்து தூக்கம் ஆழமாக வரும் சூழல் உருவாகிறது. அதனால்தான் முன்பு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மன அழுத்தம் அதிகம் உள்ளவர்களுக்கு மருதாணி வைக்கும் பழக்கம் இருந்தது. அதனால் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்வது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அது மனதை ஒழுங்குபடுத்தும் ஒரு எளிய வழி. உடலுக்கு குளிர்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு இயற்கை பாதுகாப்பு. வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் நம்பிக்கையுடன் முடிவெடுக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன மன உறுதி. இந்த பழக்கம் இன்று கூட பலரின் வாழ்க்கையில் அமைதியையும் நிலைத்தன்மையும் மெதுவாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது.